என்னதான் இருந்தாலும் தங்கம் தங்கம் தான், இரும்பு இரும்பு தான். என்னதான் இருந்தாலும் லைட்டு லைட்டு தான், விளக்கு விளக்கு தான். என்னதான் இருந்தாலும் சிவப்பு சிவப்பு தான், கருப்பு கருப்பு தான். உன் தோலுக்கும் என் தோலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாரு. கோப்பையில தண்ணிய ஊத்து. நான் சரியா தான் ஊத்துறேன், உன் கோபத்தான் நவுந்து நவுந்து போகுது. அதுக்குதான் சொல்றது ஹார்ட் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி வாங்கி சாப்பிடணும்னு. உன் கோப்ப ரொம்ப குசும்பு போல, நான் சரியா தான் ஊத்துறேன். உனக்கு வயசாயிடுச்சு, அதனால தான் ஸ்ட்ராங்கா பண்ண முடியல. இந்த பாரு ஃபுல்லா சூப்பர் சூப்பர். வீட்டுல ஒரு பொருள் இருக்கா? எல்லாம் காலி. அப்பவே எங்க அப்பா சொன்னா, சினிமாக்காரனை கட்டாத வேண்டாம்னு. கேட்டனா? அவன்லாம் ஒழுங்கா குடும்பம் நடத்த மாட்டான், அப்பப்ப ஷூட்டிங் அது இதுன்னு வெளியில ஓடிடுவான்னு. இப்ப அனுபவிக்கிற. கட்னால வச்சு குடும்பம் நடத்த துப்பில்ல, இதுல கீப்பு வேற. வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன். அக்கா வா வா வா. அம்மா எப்படி இருக்காங்க? என்ன பாக்குற? அது அப்படிதான் ஒரு டியூப் லைட், அது அப்படிதான் பாக்கும். அம்மா நீங்க தனியா இருக்கிறத தானே சொன்னாங்க? தனியா தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு வேலை முடிஞ்சோடனே போயிடும். என்ன வேலை? அதுவா? இதுதான் பாக்குறியே. என்ன பாக்குற? ஊர்ல இருந்து தங்கச்சி வரான்னு சொன்னல, அவதான் இவ. நெல்ல திங்ஸ் கட்ட மாதிரி பல பலன்னு இருக்கு. நீ யாரு? நான் எங்க இருக்கேன்? என்னக்கா இப்பதான் ஒஸ்டா பேசினாரு, ஒரு கோட்லயே டீசெண்டா பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல இது ஒரு டியூப்னு. நான் தான் கேட்டேன், நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்க. ஊர்ல இருந்து தங்கச்சி வரான்னு சொன்னல, அவதான் இவ. ஓ அப்படியா? அப்படி உட்காருங்க. வா, நாளைக்கு வந்து உட்காரு. சினிமா உலகம் இனிதே வரவேற்கிறது. இதை டக்குன்னு அடிங்க, அப்பதான் சினிமாவை பத்தி டீப்பா பேச தில்லு வரும். என்னக்கா இது? போ அப்படி. இப்பதான் அவளே கிராமத்துல இருந்து வந்திருக்கா, அவளுக்கு போய். ஓ அப்படியா? ஏதாவது குடிச்சாவணுமே. பாக்குற வீட்டுக்கு அந்த குளமா இருக்குன்னா, இப்பதான் இந்த வீட்டை புடிச்சேன், பர்னிச்சர்லாம் வாங்கி போடணும். அக்கா விடுங்க, நானா மதன மாலையில இருந்தா வரேன். சாதாரண குடிசையில இருந்தானே வந்துட்டு இருக்கேன். அதுக்கு இது எவ்வளோ பெட்ரு. தன்னில புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாத்தையும் சாதிச்சு. இந்த சினிமாக்காரங்கனாலே இப்படிதான் போல. வெளியில பல பலன்னு இருக்காங்க, உள்ளுக்குள்ள ஒரு குப்பையா போட்டு வச்சிருக்காங்க. என்னதான் பண்ணுமோ? நானும் மதியத்துல இருந்து போனை போட்டு பார்த்துட்டேன், போன் போகவே இல்லை. தனியா போறால, போவாத ஊராச்சு அப்படின்னு ஒரு சிந்தனை கூடவா இல்லை. என்னதான் இந்த அம்மாவோ, எப்படியோ போய் தொலைஞ்சா போதும்னு இருந்திருப்பாங்க போல.
ஆ பார்ப்போம். முதல்ல நல்லா சில்லுன்னு தண்ணியில குளிச்சுட்டு சூடா ஒரு டீ போட்டு குடிக்கணும். அப்பதான் மனசு ஃப்ரீயா இருக்கும்.